12th standard refresher course model 2021 to 22 mathematics third topic trigonometry recall of basic results radian measures learning outcome the limitations of right triangle trigonometric ratios radian measure of an angle teacher activity angles. The angle AOB is a measure formed by two rays OA and OB. O vertex, OA initial side, OB terminal side. Anti-clockwise rotation, positive angle. Clockwise rotation, negative angle. இப்போ பாருங்க ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம்னா இதில் வந்து இப்போ இது வந்து 0 டிகிரி நமக்கு தெரியும், இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனை நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு ரொட்டேஷன்றதுனா நம்மளுக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும்னா பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் 30 டிகிரி 60 டிகிரி இப்படி கிடைக்கும். இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இப்படி இருந்தால் வந்து நமக்கு என்ன ஆங்கிள்ஸ் கிடைக்கும், நெகட்டிவ் ஆங்கிள். ஸோ -30 டிகிரி, இப்போ சப்போஸ் இங்கே இருந்தால் -30 டிகிரி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ கிளாக் வைஸ்னால் நம்மளுக்கு நெகட்டிவ் ஆங்கிள்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ், அதான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி இனிஷியல் சைடு டெர்மினல் சைடு எது அப்படின்னா ஒரு ஆங்கிள் இப்படி இருக்குன்னா இப்போ ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஏ, இது வந்து இனிஷியல் சைடு, இது வந்து டெர்மினல் சைடு. இதைத்தான் ஓஏ வந்து இனிஷியல் சைடாகவும் ஓபி வந்து டெர்மினல் சைடாகவும் சொல்கிறாங்க. ஸோ the angle AOB is a measure formed by two rays OA and OB. O vertex, OA initial side, OB terminal side. அப்போ நமக்கு இதுதான் இனிஷியல் சைடு, இது வந்து டெர்மினல் சைடு. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், இது இந்த சைடு இந்த இப்படி இருக்கிறது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இது வந்து நமக்கு என்ன ஆங்கிள்ஸ் கிடைக்கும்னா பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ். கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் ஆங்கிள்ஸ். Co-terminal angles. Angles 57 degree, 470 degree, -303 degree have the same initial side and terminal side. அதனால அதை வந்து நம்ம co-terminal angles சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 57 டிகிரி என்னென்ன டிகிரி சொல்கிறாங்கன்னா 57 டிகிரி, அடுத்து 417 and 417 and -303 டிகிரி. இதெல்லாம் வந்து கோடெர்மினல் ஆங்கிள்ஸ். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே ஒரே வந்து இனிஷியல் சைடும் டெர்மினல் சைடும் ஒரே இதாக தான் இருக்கும். இப்போ 57 டிகிரினா எங்கே இருக்கும் பாருங்கள். இப்போ 57 டிகிரி டயக்ராமில் இப்போ 57 டிகிரி எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். 57 டிகிரி இங்கே இந்த இடத்துல வந்து 57 டிகிரி நம்மளுக்கு ஆங்கிள் கிடைக்கும். இப்போ இதோட இனிஷியல் சைடு எது உங்களுக்கு, இதுதான் இனிஷியல் சைடு. அப்போ இது வந்து டெர்மினல் சைடு. ஸோ பாசிட்டிவ் 6 டிகிரி. அப்போ நம்மளுக்கு என்ன கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ 417 டிகிரி அப்படின்னா 360யோட ஒரு 57 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 7 1 470. அப்போ 470னா இப்போ இது வந்து 0 டிகிரி. அடுத்து வந்து ஃபுல் ரொட்டேஷன் என்ன கிடைக்கும், 360 டிகிரி கிடைக்கும். இப்போ 360 டிகிரி கிடைக்கும் போது நமக்கு 417 இருக்கும். 360 + 57 அதே இடத்துல தான் கிடைக்கும். 470 டிகிரி இங்கே தான் இருக்கும். அப்போ இதோட இனிஷியல் சைடும் டெர்மினல் சைடும் ஒரே தான், இனிஷியல் சைடும் டெர்மினல் சைடும் ஒரே தான். இப்போ 57 டிகிரிக்கு என்ன இருக்கோ அதே தான் 417 டிகிரிக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன ஆங்கிள் 303. அப்போ 303 அதாவது -303 வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது பாருங்க. இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கும். எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கும். அப்போ இப்படி ஆங்கிள் கிடைக்கும். அப்போ இங்கே கிடைக்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள்,
ஒரு 360 இருந்து அப்ப -303 டிகிரி எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இது வந்து நமக்கு மைனஸ் வருன்றப்ப இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இப்ப பாருங்க -360 இருந்து ஒரு 57 டிகிரி நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 303 -303 கிடைக்கும். பாருங்க இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஃபுல் ரொட்டேஷன் இங்க இருந்து இப்படி போயிட்டோம்னா ஆரஞ்சு கலர்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுல இருந்து ஒரு 57 நீங்க கழிச்சிட்டீங்கன்னா இதே லைன் தான் கிடைக்கும். அப்ப இந்த ஆங்கிள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -303. அப்ப 3 ஆங்கிளுமே பாருங்க ஒரே சேம் சைடு. இனிஷியல் சைடும் சேம் தான், டெர்மினல் சைடும் சேம் தான். ஸோ இதைத்தான் நம்ம என்ன ஆங்கிள் சொல்றோம்னா கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பேசிக் trigonometric ratios. sin theta equal to opposite side by hypotenuse. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் வந்து தீட்டா இங்கே இருக்குன்னா இது வந்து அந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது, இது ஆப்போசிட், இது வந்து அட்ஜசன்ட். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது வந்து ஹைப்போட்டனஸ். இதில் வந்து சைன் தீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனஸ். இதே காஸ் தீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அடுத்து tan தீட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொசிகன் தீட்டா வந்து அதோட ரேஷியோ வந்து 1/sin தீட்டா, சீக்கன் தீட்டா வந்து 1/cos தீட்டா, காட் தீட்டா வந்து 1/tan தீட்டா. tan தீட்டா is equal to sin தீட்டா by cos தீட்டா, காட் தீட்டான்றது வந்து cos தீட்டா by sin தீட்டா. அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் ஆஃப் trigonometric ஃபங்க்ஷன். இந்த வேல்யூஸ்லாம் நம்ம பேசிக் வேல்யூஸ், இதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம உள்ள போக முடியாது. அதனால இதை நீங்க இந்த பேசிக் வேல்யூஸ்லாம் நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ sin தீட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா sin 0 டிகிரி வந்து 0, sin 30 டிகிரி 1/2, sin 45 டிகிரி 1/√2, sin 60 டிகிரி √3/2, sin 90 டிகிரி 1. அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்தோம்னா காஸ்க்கு நம்ம ஆங்கிள் கிடைச்சிடும். இப்போ 90 டிகிரிக்கு வந்தது வந்து இங்கே 0 டிகிரிக்கு வரும், இங்கே 60 டிகிரிக்கு வந்தது இங்கே 30 டிகிரிக்கு வரும், 45 வந்து சேமாக வந்துடும், 30க்கு வந்தது வந்து 60 டிகிரிக்கு வரும், இங்கே 0 டிகிரிக்கு வந்து இங்கே 90 டிகிரி. ஸோ சைன் தீட்டாவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் தான் காஸ் தீட்டா. அடுத்து tan தீட்டா வந்து tan 0 டிகிரி 0, tan 30 டிகிரி 1/√3, tan 45 1, tan 60 டிகிரி √3 அண்ட் tan 90 டிகிரி வந்து அன்டிஃபைன், அதாவது இன்ஃபினிட்டிவ். அடுத்த ஐடென்டிஸ், முக்கியமான ஐடென்டிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பேசிக் trigonometric ஐடென்டிஸ். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இதில் வந்து நமக்கு sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. அல்லது காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுட்டு sin தீட்டாவை அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அடுத்து செகண்ட் ஐடென்டி, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதில் சீக்கன் தீட்டா மட்டும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா இந்த டேனை ஆப்போசிட் சைட் கொண்டு போனீங்கன்னா 1 + tan ஸ்கொயர். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஆர் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் ஒன், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதில் கொசிக்கனை வச்சுட்டு காட் அங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + காட் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி காட் ஸ்கொயர் வேணும்னா அதே நம்ம ஆப்போசிட் காஸ் ஸ்கொயர் இங்கிட்டு கொண்டு வந்துட்டு 1 அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஸோ இந்த 3 ஐடென்டிஸுமே வந்து இம்பார்ட்டன்ட், அடிக்கடி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரேடியன் மெஷர். Radian measure of an angle is the ratio of the arc length, its substance to the radius of the circle in which it is the central angle. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேடியன் மெஷர் அப்படின்னா இப்போ வந்து கன்சிடர் த சர்க்கிள் ஆஃப் த ரேடியஸ் வந்து ஆர். ஆர்ன்றது வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். எஸ்ன்றது என்னதுன்னா let S be the arc length subtending an angle theta at the center. ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஒரு சர்க்கிள் போட்டோம்,
இப்போ வந்து சென்டரில் வந்து எஸ்ன்றது வந்து ஆர்க் லென்த், ஆர்ன்றது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், எஸ்ன்றது வந்து ஆர்க் லென்த் ஆஃப் த சர்க்கிள். இது வந்து ஒரு கோணத்தை வந்து சென்டரில் தாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் தீட்டா அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ இது ரெண்டுக்கும், இந்த ஆர்க் லென்த்துக்கும் இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்க்கும் இருக்கிற ரேஷியோ தான் என்னன்னு சொல்கிறாங்க, ரேடியன் மெஷர்னு சொல்கிறாங்க. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் த ஆர்க் லென்த் பை ஆர், அதுதான் நம்மளுக்கு ரேடியன்ஸ். இப்போ 2 பை ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. பைன்றது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போ 2 இன்ட்டு 180 பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கிடைக்கும். பை ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 1 ரேடியன் வந்து 180 பை பை, 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன்ஸ். ஏன்னா இது நமக்கு வந்து டிகிரி கொடுத்து ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, ரேடியன்ஸ் கொடுத்து டிகிரியை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 1 ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180 by pi, 1 degree equal to pi by 180 radians. Convert 30 degree, அதாவது என்ன எதோ மாற்ற சொல்கிறாங்க, இன்ட்டு ரேடியன்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 30 டிகிரி ஈக்குவல் டு 30 வந்து பை பை 180 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ரேடியன்ஸ் கிடச்சிடும். இப்போ நமக்கு எது தேவை, டிகிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ரேடியன் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேடியன்றப்ப நமக்கு ஃபஸ்ட்டு மேலே நியூமரேட்டில் பை வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ரேடியனாலே பை பை 3, பை பை 6, பை பை 2 எல்லாமே ரேடியன்ஸ். அப்போ மைண்டில் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பை மேலே வரணும். அப்போ டிகிரி கொடுத்த டிகிரியை 30 இன்ட்டு பை பை 180. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். 1 3 3, 6 3 18. அப்போ பை பை 6 ரேடியன்ஸ் கிடச்சிச்சு. அடுத்த செகண்ட் வந்து மைனஸ் 180 டிகிரி. அப்போ என்ன செய்யணும், மைனஸ் 18 இன்ட்டு பை பை 180. இதே நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 3/5 ரேடியன் கிடைக்கும். அடுத்து கன்வெர்ட் ரேடியன் கொடுத்துருக்காங்க இன்ட்டு டிகிரிஸ். இப்போ 7 பை பை 3 பாருங்க, ரேடியன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதை மாற்றணும், நீங்கள் டிகிரி. அப்போ எது கேட்டிருக்கோங்க அது மேலே வரணும். அப்போ 180 டிகிரி மேலே வரணும். 180 பை பை அப்படிங்க வச்சுக்குவோம். அப்போ 7 பையை என்ன செய்யணும், 7 பை பை 5. இங்கே வந்து 3 போட்டிருக்காங்க, ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும், 5 வரணும். இப்போ கொடுத்த கொஸ்டின் வந்து 7 பை பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 7 பை பை 5 போட்டிருக்காங்க. ஸோ 3 தான் ஆக்சுவல் ஆன்சர். ஸோ 7 பை பை 3. ஸோ இங்கே 5 வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க 3 இன்ட்டு. ஸோ 7 பை பை 3 இன்ட்டு 180 பை 5. அப்போ பையை கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 1 3 3, 6 3 18 வரும். ஸோ 7 இன்ட்டு 60. இப்போ 420 டிகிரி கிடைக்கும். அடுத்து 2 பை பை 5. இப்போ 2 பை பை 5 இன்ட்டு 180 பை 5. இப்போ பை பை கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு ஃபிஃப்த் டேபிள் அடி கொடுத்தோம்னா இங்கே வந்து மஞ்சள் 5 மீத 3 ஆரஞ்சு வந்துடும். அப்போ 36 வரும். அந்த 36 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 72 டிகிரி வந்துடும். ஸோ என்ன நம்ம பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிகிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ரேடியனை மாற்றுறதுக்கு டிகிரியை வந்து பை பை 180ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் ரேடியன் கொடுத்து டிகிரியை மாற்ற சொன்னாங்கன்னா 180 பை பையால் நம்ம கொடுத்த ரேடியனை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ் 135 டிகிரி. ஸோ 135 டிகிரி. இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிகிரியில் கொடுத்துருக்காங்க, நம்ம எதவா மாற்ற சொல்லியிருக்காங்க, இன்ட்டு ரேடியன்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 135 இன்ட்டு ரேடியன் தான் எனக்கு தேவை. அதனால் ரேடியன்னா பை ஞாபகத்துக்கு வந்துடும், அது மேலே வந்துடும் பை 180. இப்போ இதை நம்ம ஃபிஃப்த் டேபிள் அடிக்கலாம். ஈரஞ்ச 10 மீதி 7 35, கீழேயும் 5 5 மீத 3 30 ஆரஞ்சு 30. இப்போ திரும்பி இதை வந்து 9th டேபிள் அடிக்கலாம். 3 இங்கே வந்து 4. அப்போ ஆன்சர் வந்து 3 பை பை 4. ஸோ ஃபஸ்ட்டு 135 டிகிரிக்கு வந்து ஆன்சர் 3 பை பை 4.
அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 150 டிகிரி. ஸோ 150 டிகிரி. இப்போ அதே மாதிரி தான் 150 இன்ட்டு பை பை 180. இதை அடித்து கொடுத்துருங்க. இதை வந்து தேர்ட் டேபிள் போட்டால் 5 3s ஆர், இங்கே வந்து 6 3s ஆர் 18. ஸோ ஆன்சர் வந்து 5 பை பை 6. அடுத்து தேர்டு ஒன் 330 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 330 இன்ட்டு பை பை 180. அப்போ 0 0 கேன்சல் பண்ணுங்க. ஸோ 11 3 33, 6 3 18. ஸோ ஆன்சர் வந்து 11 பை பை 6. அடுத்து ஃபோர்த் ஒன் மைனஸ் 205 டிகிரி கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் இன்ட்டு ரேடியன்ஸ். ஸோ மைனஸ் 205 இன்ட்டு பை பை 180. ஸோ இது தேர்ட் டேபிளில் போட்டிங்கன்னா 41, சாரி ஃபிஃப்த் டேபிளில் போட்டிங்கன்னா 41. இது 5 5 6 30. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 41 பை பை 36. அடுத்து லாஸ்ட் ஒன் 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி ஈக்குவல் டு 60 இன்ட்டு பை பை 180. இது கேன்சல் ஆயிரும். அப்போ 1 6 6 3 18. அப்போ 60 டிகிரியோட ரேடியன் வந்து பை பை 3. ரேடியன் மெஷர் வந்து பை பை 3. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கன்வெர்ட் இன்ட்டு ரேடியன்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து கன்வெர்ட் இன்ட்டு டிகிரிஸ். கன்வெர்ட் இன்ட்டு டிகிரி ஃபர்ஸ்ட் வந்து 2 பை பை 3, செகண்ட் 5 பை பை 3. ஸோ இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பை பை 3. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எதில் கண்டுபிடிக்கணும், இதை எதுவா மாற்றணும், டிகிரியாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 பை பை 3 எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ டிகிரியாக மாற்றணும் அப்படின்றப்ப டக்குன்னு நம்மளுக்கு 180 மேலே வரணும், கீழே வந்து பை வரணும். கீழே பை வந்தால் தான் நமக்கு இதுக்கும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா இது 6 டைம்ஸ் வரும். 1 3 3 6 3 18. ஸோ 60. ஸோ 2 இன்ட்டு 60 என்ன ஆகும், 120 டிகிரி. அடுத்து 5 பை பை 3 செகண்ட் சப்டிவிஷன் 5 பை பை 3. 5 பை பை 3 நம்ம எவ்வளோ மல்டிப்ளை பண்ணணும், 180 பை பை. பை கீழே வந்தால் தான் நம்மளால் அடிக்க முடியும். அடுத்து 1 3 6 3 18. ஸோ 60. ஸோ 5000 30. ஸோ 300 டிகிரி. அடுத்து தேர்ட் வந்து 7 பை பை 6, 7 பை பை 6. இப்போ 7 பை பை 6 இன்ட்டு 180 பை பை. இப்போ பை அடிச்சிருங்க. அதே மாதிரி இங்கேயும் 3 தடவை வரும். ஸோ 7 இன்ட்டு 30 210 டிகிரி. அடுத்து 5 பை பை 6. ஸோ 5 பை பை 6. இப்போ 5 பை பை 6 இன்ட்டு 180 பை பை. இப்போ 20 கேன்சல் ஆயிடும். இது 3 டைம்ஸ் வரும். So this is equal to 150 degree. 5 into 30, 150 degree. So last one 5 pi by 4. This is equal to 5 into by 4 into 180 by pi. அடிச்சு கொடுத்துடலாம். இங்கே வந்து 4th டேபிள் 4 16, மீது 2 5 20. இப்போ இதை பெருக்கணும்னா 5 25, மீது 2 5 20, 22 டிகிரி. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரேடியனில் ஒரு டிகிரி கொடுத்து ரேடியனை நம்ம மாற்ற சொன்னாங்கன்னா டிகிரி கொடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி கொடுத்து ரேடியன்ஸை மாற்ற சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், பை பை 180 மல்டிப்ளை பண்ணி நம்ம அதை ரேடியன்ஸை மாற்றலாம். சப்போஸ் ரேடியன்ஸ் கொடுத்து டிகிரியை மாற்றுங்க அப்படின்னா 180 பை பையால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு இந்த தேர்ட் டாப்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து
ஐடென்டிட்டிஸ் நமக்கு தெரியணும். அதோட சைன் காஸோட ரேஷியோஸ்லாம் தெரியணும். அடுத்து சைன் காஸ் டேனோட வேல்யூஸ் தெரியணும். அடுத்து ஒரு சில ஐடென்டிட்டிஸ் தெரியும். அப்புறம் ரேடியன்ல இருந்து டிகிரிஸா மாத்துறது எப்படி, டிகிரில இருந்து ரேடியன்ஸா மாத்துறது எப்படி அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் மட்டும் தேர்ட் டாபிக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம ஃபோர்த் ஃபிஃப்த் டாபிக்